கல்வெட்டு கதை மெய் அறிவது அறிவு. நம் முன்னோர்களின் அடையாளங்களாலானது நம் தமிழ்நாடு. அந்த மண்ணில் நடந்த வெற்றி மற்றும் தோல்விகளின் கதைகளை மறவக்கூடாது. தமிழர்களின் வரலாற்றில் முக்கியமானதொரு யுத்தம், அது திருப்புரம்பியம் போர். இந்த கதை 9ஆம் நூற்றாண்டின் தமிழகத்தை சுற்றி மையமாகி இருக்கிறது. இந்த போர் தமிழக அரசியல் மற்றும் அதிகார மையங்களை முற்றிலும் மாற்றியமைத்தது. பல்லவர்களும் பாண்டியர்களும் தங்களது எல்லைகளை விரிவுபடுத்த விரும்பியதில் இருந்து இந்த போரின் சூழல் உருவானது. முன்னதாக நடந்த தெல்லாற்று போர், குடமூக்கு போர் மற்றும் அரிசிற்கரை போர் ஆகியவை பல்லவர் பாண்டியர் இடையிலான விரோதத்தை தீவிரமாக்கின. அதன் விளைவாக திருப்புரம்பிய போர் கிபி 880 கும்பகோணத்துக்கு வடகிழக்கே 5 மைல் தொலைவில் உள்ள திருப்புரம்பியத்தில் நடைபெற்றது. கிபி 862ஆம் ஆண்டில் 2ஆம் வரகுண பாண்டியன் அரியணை ஏறினார். அவர் தனது தந்தை இழந்த சோழ நாட்டின் பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் திடமாக இருந்தார். இதற்காக அவர் தனது படைகளை பலப்படுத்தி சரியான காலத்திற்காக காத்திருந்தார். அந்த சமயத்தில் பல்லவ பேரரசை அபராஜிதவர்மன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். சோழ நாட்டின் பெரும்பகுதி பல்லவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதில் சிறு பகுதியை விஜயாலய சோழன் பல்லவரின் கீழ் ஆட்சி செய்தார். கிபி 880ஆம் ஆண்டில் வரகுண பாண்டியன் தனது படையெடுப்பை தொடங்கினார். சோழ நாட்டில் காவிரி ஆற்றிற்கு வடக்கே உள்ள இடவையில் நுழைந்து போரினை தொடங்கினார். அப்பொழுது இளவரசனாக இருந்த விஜயாலய சோழன் மகன் ஆதித்த சோழன் போருக்கு தயாராகி வரகுண பாண்டியனின் முன்னேற்றத்தை தடுக்க இடவையில் போராடினார். ஆனால் பாண்டிய படையை எதிர்ப்பது கடினமாக இருந்தது. அவசர நிலையை உணர்ந்து அபராஜிதவர்மன் கங்க நாட்டு அரசர் பிருதிவிபதியுடன் கும்பகோணத்துக்கு வடகிழக்கே 5 மைல் தொலைவில் திருப்புரம்பியம் என்னுமிடத்தில் மண்ணியாறு அருகே வந்து சேர்ந்தார். ஆதித்த சோழன், அபராஜிதவர்மன் மற்றும் பிருதிவிபதி ஆகியோர் ஒருங்கிணைந்து பாண்டியர்களுக்கு எதிராக போர்க்களத்தில் இறங்கினர். திருப்புரம்பியத்தில் மிகப்பெரிய போர் நடைபெற்றது. இந்த போரில் கங்க நாட்டு அரசர் பிருதிவிபதி வீர மரணம் அடைந்தார். இரு தரப்பிலும் ஏராளமான வீரர்கள் உயிரிழந்தனர். சோழர்களின் எழுச்சிமிக்க போராட்டம் மற்றும் பல்லவர்களின் சாமர்த்தியத்தால் திருப்புரம்பிய போரில் பல்லவர்கள் வெற்றி பெற்றனர். இதனால் பாண்டியர்கள் பின்னடைந்து திரும்பி செல்ல நேர்ந்தது. திருப்புரம்பிய போருக்கு பின் எப்படி ஒரு சிறிய அரசன் பேரரசர் ஆனார் என்பதை அறிய கல்வெட்டு கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்.